கலை சார் பார்க்கலாம். உண்மையிலுமே தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா? 28 மாவட்டங்கள்ல இருக்குன்னு அரசு சொல்லியிருக்குங்க. 150 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. 22 மாவட்டம். இவர் மட்டும் சொல்றாரு ஒரு 100 கிராமத்துல தான் இருக்குங்கிறாரு. அது தெரியல, அது வேற விஷயம். இப்போ நானும் சொல்றேன், மேற்கு மாவட்டங்களில் இப்போ குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை அந்த அளவுக்கு பெய்யலைங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து நீங்கள் அங்கே இனிமே வரக்கூடியது கடந்த ஆண்டு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அந்த சரபங்கா நீரேற்று மின் திட்டத்தையும் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையும் கிட்டத்தட்ட முடிச்ச அந்த திட்டங்களை நீங்கள் துவக்கி இருந்தீங்கன்னா, அது அதாவது வள்ளுவர் சொல்லுவார், வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும். அதை நீங்கள் வந்து செய்யணும்ல, முன்கூட்டி செய்யணும்ல. தண்ணி பஞ்சம் வந்த பிறகு நீங்கள் அப்போ கூட செய்யலை. நீ வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறீங்க, இங்கே போகிறீங்க, எங்கே போகிறாரு, கொடைக்கானல் போகிறீங்க, அங்கே வந்து உங்கள் குடும்பம் வந்து அங்கே வந்து படகுல சவாரி செய்கிறாங்க, அதை காட்டுறீங்க. நீங்கள் கோல்ஃப் விளையாடுறதை காட்டுறாங்க. என்ன அன்னைக்கு நீங்கள் தான் சொன்னீங்க, சிவாஜி கணேசன் ஷூட்டிங்க்கு ஊட்டி போனதுக்கு மக்கள் கும்மி எரியுது, குடல் கருகுது, உனக்கு சிவாஜி கணேசா உனக்கு ஊட்டி ஒரு கேடான்னு கேட்டீங்க. இன்னைக்கு நீங்க அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம்ல. மக்கள் அப்படித்தானே கேட்கறாங்க. இன்னைக்கு கொடைக்கானல் ஒரு கேடான்னு கேட்கறாங்களே. இன்னைக்கு நீங்க குடும்பமே லண்டனுக்கும் கொடைக்கானலுக்கும் போயிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்க எல்லா வேலையும் செய்யணும்ல. மக்கள் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க கூட இருக்கணும் இல்லைங்க. நீங்க அப்படி இல்லையே. நீங்க அந்த திட்டங்களை முடிச்சிருந்தா இன்னைக்கு மேற்கு மண்டலத்தில் தண்ணி பிரச்சனை இருக்காது. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 3 மாவட்டங்களில், மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கிய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 1000 ஏரிகள் நிரப்பப்படும். சரபங்கா நீரேற்று திட்டம் இது அத்திக்கடவு. சரபங்கால 100 ஏரிகள் நிரப்பப்படும். 100 ஏரி அதை செஞ்சிருக்கலாம்ல நீங்க. அது மட்டும் இல்லைங்க, சிறுவாணியில கேரள அரசு இந்த குறிப்பிட்ட தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க, இருப்பு. தமிழ்நாடு என்ன சொல்லுது, அந்த தண்ணி இருக்கட்டும், நாங்க இங்க தூர்வாரக்கு இங்க அனுமதிங்கிறாங்க. என்ன 0 லெவலுக்கு நாங்க கொண்டு வர்றோம் சொல்றாங்க. 0 லெவல் வரைக்கும் நாங்க தண்ணி எடுத்துக்கிறதுக்கான எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறாங்க. எங்களுக்கு தர வேண்டிய ஏதோ 644 தண்ணி அந்த கொடுத்துட்டு தான் நீங்க உங்களுக்கு தண்ணி எடுக்க முடியும் சொல்லி அங்க முரண்டு பிடிக்கிறாங்க. ஆனைமலையில இருந்து வரக்கூடிய பல ஆறுகள் மேற்க வீணா பாய்ந்து கடல்ல கலக்குது. அதை தடுத்து தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற பேச்சுவார்த்தை ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. ஆலியார் திட்டம்லாம் சொன்னாங்கல்ல மேடம், அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யல. உங்க கூட்டணி ஆட்சி தான் அங்க இருக்குது. நீங்க இப்ப உங்க ஆட்சியில ஏதாவது ஒரு முன்னேற்றம், உங்க கூட்டணி ஆட்சி தான், கர்நாடகாவிலேயே உங்க கூட்டணி, கொஞ்சமாவது நீங்க அதுல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கணும்ல. ஏன் சார் அதுக்கு ஒண்ணுமே செய்யலையே? என்ன சொன்னாரு, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அது என்ன கொஞ்சம் 5% வேலை இருக்குது, அது ஒரு நாள் நினைச்சா ஒரே நாள்ல முடிச்சிருவோம். யார் சொல்றது? துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு. ஆனா நாங்க அது காவிரியில வெள்ளம் வந்தாதான் அதுல ஏத்த முடியும், அது வெள்ளம் வரும்போது பாத்துக்கிடுவோங்கிறாங்க. அதான் என்ன சொல்றது, உங்களை எல்லாம் தெரியல எனக்கு. நீங்க ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு பஞ்சம் வந்தது. பெரிய மிக்ஜாம் புயல் வந்துச்சுங்க. சென்னையில் 35 TMC இது மழை பெஞ்சிச்சு. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் புயல் வெள்ளம், வரலாறு காணாத மழை பெஞ்சிச்சு, வெள்ளக்காடாச்சு. அந்த தண்ணியில எங்க போச்சுங்க? அது என்ன ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த டயத்தில் பல ஏரிகள், கிட்டத்தட்ட 40 ஏரிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய ஏரிகள் சொல்றது, அது தூர்வாரி இருந்தால், குடிமராமத்து பணியை ஆண்டுதோறும் எடப்பாடி அவர்கள் துவக்கி வைத்த அந்த திட்டத்தை இந்த அரசு தொடர்ந்து நடத்தி இருந்தால் இன்னைக்கு அங்கே தண்ணி நிற்கும். தூத்துக்குடி பக்கத்தில், நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி தூர்வாராதனால தண்ணி உள்ள தூத்துக்குடி நகரத்தையே நாசமாக்கிச்சு. நீங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதிமுக அரசு என்ன பண்றாங்கன்னா, நீங்க வீணான திட்டம் நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி வீணாய் போச்சு அந்த திட்டம்? நீங்க ஊழல் நடத்தி அந்த கான்ட்ராக்ட் எடுத்த சத்யநாராயண பிரதர்ஸ் 2 பேர் தூக்கு போட்டு செத்துட்டான். என்ன அந்த நிலைமை ஆச்சு. அந்த குழாய்கள்லாம் வீராணத்திலிருந்து சென்னை வரைக்கும் ரோடு ஓரத்தில் கடந்துச்சு, பெரிய பெரிய குழாய்கள். உங்களுடைய ஊழலுக்கு சாட்சியாக அவை கடந்தன. இந்த அம்மா தான் புதிய வீராணத்திட்டம் சொல்லி அதை உள்ள புதைச்சி
தண்ணியை கொண்டு வந்தாங்க. உங்களால வீணான சொன்னீங்க, வீணானதை அதை தண்ணி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 20% தண்ணி சென்னை குடிநீருக்கு 20% தண்ணி வீராண திட்டத்தின் மூலமா கிடைக்குது. அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது என்டிஆர் ரொம்ப மிரட்டி கிரட்டி அந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் நமக்கு 12 TMC தண்ணி தர்றாங்க. அதனால அது வந்து நமக்கு ஒரு 20-25. ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மழை பொய்க்கும் வறட்சி வரும் அப்படிங்கறது எல்லாம் முன்னாடியே யோசிச்சு கர்நாடகாவில் போய் பேசி காவேரியில தண்ணி கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். வெள்ளம் வந்தப்போ இவங்க வந்து முதல்வர் எங்கே போயிட்டாரு? இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போயிட்டாரு, டெல்லியா போயிட்டாரு வெள்ளம் வந்தப்ப. இப்போ வறட்சி வரும்போது கொடைக்கானல் போயிட்டாரு. பாருங்க, ஏதாவது பிரச்சனை வரும்போது அங்கேயும் தப்பிச்சுக்கிறாரு. டெல்லியில 3 மாசம் போய் தங்கி ஏதோ ஒரு வாரம் 2 நாளா தங்கினாலும் சும்மா நீங்க பதறீங்க. அதே மாதிரி சொல்லவே கூடாது. ஐம்பத்தோரு ஆண்டுகள் அதிமுக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழகம் வறண்ட பாலைவனமாக மாறி இருக்கும். முல்லை பெரியார் எடுத்துக்கோங்க, அதை 142 அடியா உயர்த்தினது யார் காலத்துல? 152 அடியா யாரு 136 அடியா குறைச்சது யாரு? ஆட்சி காலத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பு அணையை சீரமைப்பதற்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அது அந்த இத்தனை ஆண்டுகள்ல முடிக்கணும் சொல்லி நம்ம சீரமைச்சாச்சு. தமிழக அரசு சீரமைச்ச பிறகு அதை நீங்க உயர்த்தணும் சொல்லும்போது முடியாண்டாங்க. அது உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க தெரியுமா? 126 அடியா குறைக்கணும் நாங்க. அப்பதான் வந்து நீதிமன்றத்தில் போராடி 142 அடி, இப்ப 152 அடியா உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்குது. ஆனா பேபி டேமை சரி பண்ணணும். ஆனா அங்கே நம்ம பொறியாளர்கள் போய் பேபி டேமை சரி பண்ண போனா அடிச்சு துரத்துறது கேரளா விட மாட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் அதே நடந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் ஆட்சியும் அதே நடந்துச்சு. எல்லாம் உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான். இப்ப நீங்க உங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சி செய்யுது. பேபி டேமை சரி பண்ணிட்டு அந்த தண்ணி 182 டிகிரி கூட்டுங்க, 182 அடி கூட்டுங்க. அது உங்களால செய்ய முடியலையே. கூட்டணியில ஏங்க இருக்க செய்ய முடியல. இங்க கர்நாடகால என்ன செய்ய போறீங்க? தடுக்க முடியல. கூட்டணி ஒரு கட்சி விசிக என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிக காவிரி தண்ணியை குடுன்னு சொல்லும். ஆனா அந்த கேரளா அது கர்நாடகாவில் நாங்க ஆரம்பிச்சிருக்க விசிக தண்ணி கொடுக்காதேன்னு சொல்லும். இதான் நியாயமான முறையை சொல்றாங்க. தலைவர் சொல்றாரு. உங்க கூட்டணி கட்சிகள் என்ன நடந்துக்கிறாங்க? ஒண்ணும் இல்லைங்க, அதிமுக அரசு எவ்வளவு முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் திட்டமிடுறாங்க பாருங்க. காவிரியில 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பஞ்சம் வருது. அதுக்கு பின்ன பல சமயங்கள்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, திறந்து விட்டுறாங்க. அது 100 TMC தண்ணி கடல்ல கலக்குது, வீணா கலக்குது. அப்ப அதிமுக அரசு என்ன திட்டமிடுது? காவிரியும் குண்டாரை இணைக்கணும் திட்டம் போடுறாங்க. தென் மாவட்டங்கள்ல வறட்சியில் இருக்கக்கூடிய 3-4 மாவட்டம், 2-3 மாவட்டங்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேரும். அந்த திட்டத்தை 14,000 கோடியில மத்திய அரசோட ஒப்புதலை பெற்று 14,000 கோடி அதுக்கு ஒதுக்கி பணியை ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. துரைமுருகன் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க, என்ன தெரியுமா சொல்றாரு? 14 இடங்கள்ல பணி நடந்து கொண்டிருக்கிறது. யார் சொன்னான்னு சொல்றாரு. அந்த 14 இடம் நான் அந்த பதி ஃபுல்லா போயிட்டு வந்தேன் ஒரு தடவை. ஒரு இடத்துல வேலை நடக்கலங்க. ஆனா அப்பட்டமான பொய்யை சொல்றாரு. இப்பவே இவ்வளவு பிரச்சனைகள். அது மட்டும் இல்லைங்க, சுருக்கமா நமக்கு 177 அடி தான் நம்ம காவிரியில இருந்து கிடைக்க வேண்டிய தண்ணி, அந்த ஒப்பந்தத்தின்படி, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி. ஆனா அதுவே இப்ப கிடைக்க மாட்டேங்குது. வேற விஷயம், நமக்கு கோதாவரியையும் காவிரியும் இணைப்பு திட்டம் 2 மாநில முதல்வர்கள்ட்டையும் பேசி அனுமதி பெற்று, மத்திய அரசுடைய அனுமதி பெற்று DPR ரெடி செய்து அந்த திட்டத்தையும் துவக்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் அதிமுக அரசு செஞ்சு வச்சிருந்துச்சு. அது வந்துச்சுன்னா நமக்கு 400 TMC 500 TMC தாராளமாக கிடைக்கும். ஏன்னா கோதாவரியில 2000 TMC தண்ணி வீணா கடல்ல கலக்குது. அது நமக்கு 500-600 கூட கொடுப்பாங்க. எந்த திட்டத்தையும் ஒரு திட்டம் பேசவே இல்லை. ஃபியூச்சர் பிளான்ஸே இல்ல. இவங்களுடைய பட்ஜெட்ல எதுலயோ இதை பத்தி எல்லாம் பேச்சே இல்லை. ஏன் பேசல? 1000 தடுப்பணையா இருக்காங்கன்னு நம்ம இன்னும் தொடர்ந்து 1000 விஷயம். 1000 தடுப்பணைகள் கட்டுறேன்னாங்க. ஆண்டுக்கு 200 கட்டணும். இது வரைக்கும் 10-12 தான் கட்டி இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே சொல்லாம 134 தடுப்பணை கட்டினாங்க. எங்க எப்படி எந்த கட்டமைப்பு வசதியையும் மேம்படுத்தாம
அது மட்டும் இல்ல, குடி இது இருக்குங்க, ரெயின் ஹார்வெஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாரும் சொல்றாங்க. ஜெயலலிதா ரெயின் ஹார்வெஸ்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உலகமே புகழ்ந்துச்சு அதை. நீங்க திட்டத்தை செய்யவே இல்லை. எடப்பாடி அவர்கள் 1,00,000 அடுக்குமாடி குடியிருப்புகள்ல நீங்க ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணாதான் உங்களுக்கு கார்பரேஷன் தண்ணி கொடுப்போம், இல்லாட்டி தரமாட்டேன்னு சொல்லி அவங்க 1,00,000 அடுக்குமாடி குடியிருப்புகள்ல திமுக இன்னும் நம்ம விரிவாக பேசவே இல்லைங்க. திமுக இந்த மாதிரியான திட்டமிடுதல் இல்லாததுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த வறட்சிக்கு காரணமா அப்படிங்கிறது. கலைசர் ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்தை சொல்லிருங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஏன் இந்த அரசாங்கத்தை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க? குடிநீர் பஞ்சம் வந்தாதாங்க நல்லது. எதுக்கு ஆட்சி மாற்றத்துக்கு விற்கிற பீரை பிற யாரு குடிப்பா? அதுக்கு பதிலாக குடிநீருக்கு பதிலாக பீர் குடிக்கிறாங்க. கோதுமை என்ற சத்தை சேர்த்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்காக, இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக, போட வேண்டிய சாதாரண குடிநீர் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. கரெக்டுங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது. அது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அதான் தேவை. நீங்க பீரை குடிங்க, உடம்பு நல்லா இருக்கும், குளிர்ச்சியாகும். என்ன சார் இது? உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நாங்க கோதுமையை சேர்க்கிறோம். சாதாரண தண்ணியை போய் கேட்டுட்டே இருக்கீங்களா? நீங்க ஏங்க சாதாரண தண்ணியை போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க? பிறகு நாங்க கடை வச்சுட்டு பீர் விற்கிறோம். அதிமுக இன்றைக்கு மோர் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். நீர் நீங்க மோர் கொடுக்குறீங்க, அவங்க பீர் கொடுக்குறாங்க. நன்றி. சரி.